Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் எக்ஸாம்பிள் போன கிளாஸில் பார்த்தோம், கான்க்ருவன்ஸ் மாடலோ. அந்த எக்ஸாம்பிள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இப்போ பார்க்க போகிறோம். அது தவிர இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ், அதை தாண்டி உள்ள எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, வில் ஸ்டார்ட். இப்போது கான்க்ருவன்ஸ் மாடலுக்கு என்ன பண்ணால், ஃபிக்ஸ் ஏ நேச்சுரல் நம்பர் k பிலாங்ஸ் டு n. சரியா? ஓகே, ரைட். இப்போ இந்த k ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா என்ன பண்ணோன்னா, இசட்டில் வந்து நம்ம ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் டிஃபைன் பண்ணோம். அது எப்படின்னா, இப்போது m n ரெண்டு இதில் இருக்குது அப்படின்னா, ரெண்டு இன்டிஜர் இருக்குன்னா, m is related to n if and only if m minus n is equal to q times k for some q belonging to integers. என்னென்னா ஒரு integral multiple of k இருக்கணும், which is also same as if and only if m and n have same remainders when divided by k. சரியா? ரைட். இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இதில் நம்ம நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தோம். என்னென்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்? ஈக்குவலன்ஸ் கிளாஸ் ஆஃப் 0 பார்த்தோம், ஈக்குவலன்ஸ் கிளாஸ் ஆஃப் 1 பார்த்தோம், ஈக்குவலன்ஸ் கிளாஸ் ஆஃப் 2 பார்த்தோம், ஈக்குவலன்ஸ் கிளாஸ் ஆஃப் 3, ஈக்குவலன்ஸ் கிளாஸ் ஆஃப் 4, ஈக்குவலன்ஸ் கிளாஸ் ஆஃப் 5 பார்த்தோம். அது என்னவாக இருந்தது? 0வாகவே இருந்தது. ஈக்குவலன்ஸ் கிளாஸ் 6 பார்த்தா அது இதுவாக இருந்தது, 7 பார்த்தா அது இருந்தது. அப்போ இந்த ஈக்குவலன்ஸ் கிளாஸை செப்பரேட் பண்ணுறது எதுன்னு இதில் பார்த்தீங்கன்னா, அந்த ரிமைண்டர் தான் செப்பரேட் பண்ணிச்சு. எந்த ரிமைண்டரு? டிவிஷன் அல்காரிதம் படி என்ன சொல்லுதுன்னா, எம்னு ஒரு இன்டிஜரை கேவால் டிவைட் பண்ணால் யூ கெட் சம் q டைம்ஸ் k ப்ளஸ் ஆர். இந்த q எங்கே இருக்கும்? இசட்டில் இருக்கும். இந்த ஆர் வந்து இட் இஸ் ஏ இன்டிஜர் விச் இஸ் கிரேட்டர் than or equal to 0 and less than k, strictly less than k. அப்போ என்னென்னா, இந்த ரிமைண்டர்ஸ் எது வரைக்கும் இருக்கும்? 0, 1, 2, 3 அப் டு k minus 1 வரைக்கும் இருக்கும். இதான் நம்ம முக்கியமாக நேற்று கிளாஸில் பார்த்தது. இப்போ இதில் இன்னும் முக்கியமான கவனிச்சோம்னா, இதுதான் மாற்றி மாற்றி ரிப்பீட் ஆக போகுது. சரியா? இந்த ஈக்குவலன்ஸ் கிளாஸ் தான் மாற்றி மாற்றி ரிப்பீட் ஆக போகுது. ஏன் இது ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா, இந்த ஈக்குவலன்ஸ் கிளாஸை எப்படி நம்ம அப்சர்வ் பண்ணோன்னா, ஒரு ஈக்குவலன்ஸ் கிளாஸ் எக்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா, திஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸ் ப்ளஸ் சம் q டைம்ஸ் a such that q belongs to z அப்படின்னு அப்சர்வ் பண்ணோம். ஓகே, இதை நம்ம வந்து படம் வரைஞ்சி பார்க்கும்போது என்ன தெரிஞ்சது? எக்ஸ் ஒரு இடத்துல இருக்கும். அப்போது அடுத்தது என்ன பண்ணுவோம்? எக்ஸ் ப்ளஸ் கே, அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் 2 டைம்ஸ் கே, இப்படியே போகும். இந்த பக்கம் எக்ஸ் மைனஸ் கே, எக்ஸ் மைனஸ் 2 டைம்ஸ் கே, இப்படி போகும். இதுதான் நம்மளோட ஈக்குவலன்ஸ் கிளாஸ். இந்த இன்டிஜர்ஸ் எல்லாம் எடுத்துப்போம். எக்ஸ் ஒரு இன்டிஜர்னு ஆரம்பிச்சோன்னா இப்படி இருந்தது. சரியா? போன இடம் எம்னு போட்டிருந்தேன் எக்ஸ் இருக்கிறதுல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இதில் என்ன சொல்லுதுன்னா, இப்போ இந்த 0 ஆரம்பிச்சேன்னா நான் 0ல் என்ன பண்ணுவேன்? முன்னாடி 5 கூட்டிகிட்டு போவேன், பின்னாடி 5 கழிச்சிட்டே வருவேன். எதுக்காக அப்படி பண்ணுறேன்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எனி டூ ரிலேட்டட் நம்பர் வந்து மல்டிபிள் ஆஃப் கேவாக இருக்கணுன்றதுக்காக. ஓகே, அது அப்படி போயிட்டே இருக்குது. ஓகே, ரைட். அதே போல் 1லேருந்து போனால் அப்படி தான் வரும், 2லேருந்து போனாலும் அதுதான். ஸோ 3லேருந்து அதுதான் போகிறோம். அப்போது இப்போ 3 இருந்துச்சுன்னா 3யோட ஒரு 5 ஆட் பண்ணி வச்சுக்கோங்களேன். 5 + 3, 3யை டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் கிடைக்கும்? எனக்கு 5ஆல் டிவைட் பண்ணால் 3 கிடைக்கும். ஓகே, நம்ம இந்த எக்ஸாம்பிள் போடும்போது நம்ம k வந்து என்ன பண்ணிட்டோம்? இதான் பார்த்தோம். ஃபார் ஃபிக்ஸிங் k = 5ன்னு வச்சுக்கிட்டோம். அதுக்கு தான் பார்த்தோம். ஓகே,
இந்த கேவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த கான்குரன்ஸ் 5 மாடுலோ 5 தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அப்போ அதுதான் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ என்ன ஆகும்னா இப்போ இங்கே பாருங்கள், இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் கேக்கும் எக்ஸுக்கும் இந்த ஈக்குவலன்ஸ் கிளாஸ் எக்ஸ் மைனஸ் கேவும் எக்ஸும் ஒன்று தான். ஏன் அப்படி ஒன்று? இங்கேருந்து கே கூட்டினா எக்ஸ் வரும், அடுத்து கே கூட்டினா எக்ஸ் ப்ளஸ் கே வரும், அடுத்து கூட்டினா எக்ஸ் ப்ளஸ் 2k வரும். அதுதான் பண்ண போகிறோம். அப்புறம் இங்கேருந்து கே சப்ட்ராக்ட் பண்ணால் எக்ஸ் மைனஸ் 2k, இதே பண்ணிகிட்ருக்க போகிறோம். இதுதான் இந்த செட்டு டிஃபைன் பண்ணுறது. சரியா? ஸோ இதில் என்ன நடக்குதுன்னா, இப்போ ஜென்ரல் கே வச்சுக்கிட்டோன்னா இந்த 0 1 2 இது வந்து இட் இஸ் அ ட்ரான்ஸ்வர்சல்னு பார்த்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது மட்டும்தான் டிஸ்டிங்க்ட் ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ் k மைனஸ் 1, இது மட்டும்தான் டிஸ்டிங்க்ட் ஈக்குவலன்ஸ் கிளாஸ். சரி, இப்போது அதோட விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுதுன்னா, ஒரு ஈக்குவலன்ஸ் கிளாஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸ் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் கிளாஸ், இதில் ஒய்ன்னு ஒன்று எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த ஒய்யோட ஈக்குவலன்ஸ் கிளாஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுவும் எக்ஸும் சேமாக இருக்குது இந்த எக்ஸாம்பிளில் அட்லீஸ்ட். ஓகே, இன் ஜென்ரல் அது சேமாக இருக்குமாங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கணும். ரைட்டா? அப்புறம் நம்ம டிவிஷனல் அல்காரிதம் படி பார்த்தப்போ என்ன இருந்துச்சுன்னா, எந்த ஒரு இன்டிஜர் எடுத்தாலும் அதுக்கு இது மட்டும்தான் ரிமைண்டராக இருக்க முடியும். அதனால் எவ்ரி இன்டிஜர் பிலாங்ஸ் டு ஒன் ஆஃப் தி ஈக்குவலன்ஸ் கிளாஸ். ஓகே, எந்த ஒரு இன்டிஜர் எடுத்தாலும் அது இந்த ஈக்குவலன்ஸ் கிளாஸில் ஏதாவது ஒன்லையாவது இருக்கும். அப்புறம் இது வந்து எல்லா ரிமைண்டர்ஸையும் கவர் பண்ணுறதுனால என்ன தெரிய சொல்லலாம்னா, யூனியன் ஓவர் எக்ஸ் பிலாங்ஸ் டு எஸ் திஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ட்ரான்ஸ்வர்சல் எடுத்தது என்ன பண்ணோம், இந்த 0 1 2 k மைனஸ் 1 எடுத்துக்கிட்டோமா இந்த எக்ஸாம்பிளில். இதுதான் ட்ரான்ஸ்வர்சல் அப் டு k. 5னா 0 1 2 3 4. ஓகே, 0 1 2 3 4, அது நான் 5 தான். ஸோ இப்போ இந்த ட்ரான்ஸ்வர்சல்லாம் யூனியன் பண்ணோன்னா இட் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ் வந்துடும். ஏன் அப்படின்னா இதெல்லாம் சப்செட்ஸு ஆஃப் இசட், அதை யூனியன் பண்ணால் ஒரு சப்செட் ஆஃப் இசட் தான் வரப்போகுது. திஸ் இஸ் சப்செட் ஆஃப் தேட் வந்துடும். இங்கேருந்து ஒரு எலிமெண்ட் எடுத்தால் என்ன ஆகும், மறுபடியும் டிவிஷனல் அல்காரிதம் அப்ளை பண்ணுவேன். டிவிஷனல் அப்ளை பண்ணால் என்ன வரும், இதுக்கு இருந்து எடுக்கிற நம்பருக்கு ஒரு ரிமைண்டர் வரும். அந்த ரிமைண்டர் என்னவாக இருக்கோ அந்த ரிமைண்டர் கரஸ்பாண்டிங்காக உள்ள ஈக்குவலன்ஸ் கிளாஸில் அது இருக்கும். ஓகே, ரைட். ஸோ இது ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஓவரால் நம்ம அப்சர்வ் பண்ணதெல்லாம் பார்ப்போம் ஒரு பாயிண்ட் பை பாயிண்ட் எல்லாம். Equivalence classes of congruence modulo k are k minus 1. Okay, right. Number 2 என்ன அப்சர்வ் பண்ணோன்னா, if m belongs to z is such that m is equal to q times k plus r. Okay, r is the remainder. Okay, such that 0 less than or equal to r less than k, then m belongs to this. Okay, number 3 0 1 2 etc k minus 1 is a transversal of this relation. Okay, right. நாலாவது ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி, இது எஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த டிரான்ஸ்வர்சலுக்கு எஸ்ன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு எஸ்ன்னு ஒரு செட் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். இப்போது இதில் முக்கியமான விஷயம்னா இது ரெண்டும் இன்டர்செக்ட் பண்ணாது. ஏன் இன்டர்செக்ட் பண்ணாது? அஞ்சாவது ப்ராப்பர்ட்டி. ஓகே, இது எப்படி இன்டர்செக்ட் பண்ணாது அப்படின்னா, இஃப் டூ நம்பர்ஸ் m n ரெண்டுமே நாட் ரிலேட்டட்னு வச்சுக்கோங்களேன், அதோட கான்குரன்ஸ் கிளாஸஸ் இன்டர்செக்ட் பண்ணவே பண்ணாது. ஏன் பண்ணாது அப்படின்னா, இதுலேருந்து ஒரு எலிமெண்ட் எடுத்திங்கன்னா அதுக்கு எல்லாமே ரிமைண்டர் 0வாக இருக்கும். இதுலேருந்து ஒரு எலிமெண்ட் எடுத்திங்கன்னா அதுக்கு ரிமைண்டர் 1ஆக இருக்கும். அப்போ ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் இருந்துச்சுன்னா என்ன இருக்கும், அதை வந்து கேவால் டிவைட் பண்ணால் எனக்கு ரிமைண்டர் 0வாக வரணும் 1ஆக வரணும். அது நாட் பாசிபிள் இல்லையா? ஸோ அதனால் இன்டர்செக்ட் பண்ணாது. அது ஒரு ப்ராப்பர்ட்டி. சரி, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம ஃபார்முலா மறுபடியும் ஜென்ரல் ஈக்குவல்ஸ் ரிலேஷனுக்கு ப்ரூவ் பண்ணுவோம். இப்போது அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, ரைட். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் என்னென்னா, இது கொஞ்சம் ஜாமெட்ரிக்காக பார்க்கலாம். சரியா? இப்போ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் தான் டிஃபைன் பண்ண போகிறேன். அந்த ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் எதுக்கு டிஃபைன் பண்ண போகிறேன்னா, செட் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் R2.
R2 தான் நமக்கு x. ஓகே, ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் நான் R2 தான் டிஃபைன் பண்ண போகிறேன். அப்போது ரெண்டு எலிமெண்ட் x1, y1 is related to x2, y2 if and only if, அது if and only if இங்கே எழுதிக்கிறேன், if and only if x1 square plus y1 square is equal to x2 square plus y2 square. சரியா? இப்போது இது மாதிரி எடுத்துட்டேன்னா இது எப்படி நீங்கள் எடுத்துப்பீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி வருது. ஓகே, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நமக்கு இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வந்தாலே நமக்கு சர்க்கிளோடு ரிலேட் பண்ணுவோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்னா இட் இஸ் எ பாயிண்ட் எக்ஸ் கமா ஒய் தட் லைஸ் ஆன் தி சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஆர் சென்டர்ட் அட் ஜீரோன்னு வரையும் இல்லையா? ஸோ அது மாதிரி இப்போ இது ரெண்டுமே ஈக்குவல். அந்த ஈக்குவலாக இருக்க ஒரு நம்பரை வந்து நம்ம ஆர் ஸ்கொயர்னு போட்டுக்கோம். என் கன்வீனியன்ஸ்க்காக ஆர் ஸ்கொயர்னு போட்டிருக்கேன். சரியா? ஓகே, ரைட். அப்படி போட்டேன்னா என்ன அர்த்தம்னா, இந்த x1, y1 lies in R and x2, y2 also lies in R னா lies in a circle centered at radius R. புரியுதா? ரைட்டு. அப்போ என்ன அர்த்தம்னா, 2 points are related with respect to this relation if and only if they both lie on the same circle அப்படின்னு வருது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதில் வந்து இங்கே ஜீரோவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஜீரோவாக இருந்தால் என்ன அர்த்தம், a square term plus this square term is equal to 0. அப்படின்னா இது ஒரு நான் நெகட்டிவ் டேர்ம், இது ஒரு நான் நெகட்டிவ் டேர்ம். இட் இஸ் ஈக்குவல் டு 0னா இதுவும் 0, இதுவும் 0. சரியா? ஸோ அப்போ இது ரெண்டும் 0வாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், x1, y1 is equal to 0, 0 which is equal to x2, y2 if and only if x1 square plus x2 square, x1 square plus y1 square equal to 0 which is equal to x2 square plus y2 square. இதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ரெண்டு நான் நெகட்டிவ் எலிமெண்ட்டை கூட்டணும்னா அது 0 வந்துச்சுன்னா ரெண்டுமே 0வாக இருக்கணும். அதனால் x1 ஸ்கொயர் 0வாக இருக்கும், y1 ஸ்கொயர் 0வாக இருக்கும். அப்போ x1 0வாக இருக்கும், y1 0வாக இருக்கும். ஓகே, ரைட். இது இப்படி வச்சுப்போம். அப்புறம் இது வந்து நான் நெகட்டிவாக தான் இருக்கும் இந்த சம் எல்லாம். ஸோ பாசிட்டிவாக இருக்கும்போது அது ஆர் ஸ்கொயர்னு வச்சுப்போம். அப்புறம் என்ன அர்த்தம், இந்த ரெண்டு டேர்மும் x1, y1, x2, y2 சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஆரில் இருக்கும். ரேடியஸ்ன்னு சொன்னாலே பாசிட்டிவ் நம்பர்ஸ்க்கு தான் நம்ம பேசுவோம். சரி, இப்போ இதுதான் ரிலேஷன்ஷிப்பு. ரிலேஷன்ஷிப் புரிஞ்சிச்சா? இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதில் வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷனானு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஈக்குவலன்ஸ் ரிலேஷனானு பார்க்கணுன்னா என்ன பண்ணணும், ரெண்டு எலிமெண்ட் ஈக்குவல் எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இது இஸ் திஸ் x1, y1 இஸ் இட் ரிலேட்டட் டு இட் செல்ஃப் அப்படின்னு பார்க்க போகிறோம். x1, y1 is it related to x1, y1 பார்க்கணும். இப்படி எல்லா x1, y1க்கும் இருந்துச்சுன்னா அது ரெஃப்ளெக்ஸிவ்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன வேணும் எனக்கு கண்டிஷனு, x1 ஸ்கொயர் ப்ளஸ் y1 ஸ்கொயர் should be equal to x1 ஸ்கொயர் ப்ளஸ் y1 ஸ்கொயர். இது இமீடியட்டாக தெரியுதா? வாட் எவர் x1, y1 you take from R2 இது நடக்கும். எதை எடுத்தாலும் இது வந்துடும். ஓகே, இப்போது ரெண்டாவது கேள்வி என்ன பண்ணுவோம், சிமெட்ரிக்கான்னு கேட்போம். சிமெட்ரிக்கானது x1, y1 related to this, ஓகே, x2, y2. அப்போ x2, y2 related to x1, y1 கேட்பேன். அதுக்கு என்ன அர்த்தம், x1 ஸ்கொயர் ப்ளஸ் y1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு திஸ். அப்போ இதுக்கு ஈக்குவல் தானே, இட் இஸ் சிமெட்ரிக். சரியா? சரி, இப்போ அடுத்து டிரான்சிட்டிவிட்டி. ஸோ ரெஃப்ளெக்சிவ் டிரான்சிட்டிவ் சிமெட்ரிக் பார்த்துட்டோம். டிரான்சிட்டிவிட்டி x2, y2 ரிலேட்டட் டு x3, y3. அப்போ இது என்னது, x1 ஸ்கொயர் ப்ளஸ் y1 ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் x2 ஸ்கொயர் ப்ளஸ் y2 ஸ்கொயர். இங்கே என்ன சொல்லுது, x2 ஸ்கொயர் ப்ளஸ் y2 ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் x3 ஸ்கொயர் ப்ளஸ் y3 ஸ்கொயர். இப்போ நான் என்ன கேட்குற கேள்வி என்னென்னா, இந்த பாயிண்ட்டு ரிலேட்டட் டு x3, y3. இந்த நான் காமன் எலிமெண்ட் இருக்கனால இதுவும் ஈக்குவல்னு வந்துடும். ஓகே, x1 ஸ்கொயர் ப்ளஸ் y1 ஸ்கொயரும் x3 ஸ்கொயர் ப்ளஸ் y3 ஸ்கொயரும் ஈக்குவல்னு வந்துடும். ஸோ அப்போது இந்த பாயிண்ட்டும் ரிலேட்டட். சரியா? ஸோ இது வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஓகே, இது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். அடுத்த கேள்வி என்ன கேட்பேன், இதோட ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ்லாம் என்ன அப்படின்னு கேட்பேன். வாட் ஆர் தி ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ்? இப்போ தான் பார்த்தோம். ரெண்டு பாயிண்ட் ரிலேட்டட்னா என்ன அர்த்தம், தே லை ஆன் தி சேம் சர்க்கிள் அப்படின்னு. ஸோ இப்போது இது இஃப் அண்ட் ஒன்லி இஃப்ங்கிறனால என்ன ஆகுது, ஃபஸ்ட் ஈக்குவலன்ஸ் கிளாஸ் 0, 0. இந்த ஈக்குவலன்ஸ் கிளாஸ் என்னது, இது வந்து சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 0ன்னு எடுத்துக்கோங்க, நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணோன்னா இதில் வந்து மொத்தமே ஒன்று தான் இருக்குது, ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. வேறு எந்த பாயிண்ட்டுமே இதோட ரிலேட் ஆகாது. ஏன்னா இதை தவிர வேறு எந்த வெக்டர் எந்த எலிமெண்ட்டு R2 எடுத்தாலும்
ஏதாச்சும் ஒன்றாவது நான் ஜீரோவாக இருக்குமா, எக்ஸ் கோஆர்டினேட் இல்லை ஒய் கோஆர்டினேட், அப்போ அதோட ஸ்கொயர் வந்து பாசிட்டிவ் ஆகிடுமா. ஸோ அந்த எக்ஸ் கோஆர்டினேட் ஸ்கொயரு ப்ளஸ் ஒய் கோஆர்டினேட் ஸ்கொயர் என்ன ஆகும், பாசிட்டிவ் நம்பராக இருக்கும். அதனால் இதோட வரவே வராது. சரியா, இந்த ஈக்குவலன்ஸ் கிளாஸ். இப்போது 1,1 ரைட்டா, 1,1 எடுத்திங்கன்னா என்ன வரும், இது வந்து 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2ன்னு வரும். அப்படின்னா என்னது, இந்த 1,1 இஸ் எ பாயிண்ட், இது வந்து 1,1, இந்த டிஸ்டன்ஸ் வந்து √2. ஓகேவா, √2 ரேடியஸ் உள்ள சர்க்கிளில் இருக்க பாயிண்ட் 1,1. ஸோ திஸ் இஸ், அப்போது இதுக்கு ரிலேட்டடான பாயிண்ட்ஸ்லாம் என்னது, வாட் ஆர் ஆல் த பாயிண்ட்ஸ் தட் ஆர் ரிலேட்டட் டு திஸ், இந்த ரிலேஷனில் அது எதுனா செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் லையிங் ஆன் தி சர்க்கிள். சரியா, which radius, √2 radius, set of all points in R2 such that points in R2 such that they lie in the circle of radius √2 centered at 0,0. புரிஞ்சுதா. அப்போது இது 1,1 சொல்லிட்டேன். இப்போ எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் கண்டுபிடிச்சிடலாமா. இப்போது ஜென்ரலாக ஒரு x, y அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன் R2ல். இதோட ஈக்குவலன்ஸ் கிளாஸ் என்னவாக இருக்கும், திஸ் இஸ் கோயிங் டு ஒன்ஸ் அகைன் கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் லையிங் ஆன் ஏ சர்க்கிள் சென்டர்ட் அட் ஆரிஜின் ஹூஸ் ரேடியஸ் என்னன்னு சொல்ல முடியுமா. ரேடியஸ் இங்கே எப்படி கண்டுபிடிச்சேன், இந்த 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கண்டுபிடிச்சேன். இதை வச்சு கண்டுபிடிச்சேன். ஸோ அப்போது ஆல் தோஸ் பாயிண்ட்ஸ் தட் ஹேஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப், ஓகே, இட் இஸ் செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் on a circle of radius square root of non-negative square root, okay, x square plus y square such that it is centered at, center எங்கே இருக்கும், 0,0ல சென்டர் இருக்கும். 0,0ல சென்டர் இருக்கும், ரேடியஸ் வந்து இந்த ரேடியஸ். ஓகேவா, ரைட். ஸோ இப்போ இதில் வந்து ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ் எல்லாம் என்னவா இருக்குது, சர்க்கிள்ஸாக இருக்குது. இப்போ இதுலேயும் பாருங்கள், போனதில் மாதிரி இந்த ஈக்குவலன்ஸ் கிளாஸ்லாம் ஒன்றுக்கு ஒன்று இன்டர்செக்ட் பண்ணாதுன்னு சொன்னோம் இல்லையா. ஏன் சொன்னோம், இதில் 2 காமன் இன்டர்செக்ஷன் இருந்துச்சுன்னா 2க்கும் 2 டிஃப்ரெண்ட் ரிமைண்டர் இருக்கணும். ஒரே நம்பருக்கு இதுலேயும் காமனாக ஒரு எலிமெண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு 2 டிஃப்ரெண்ட் ரிமைண்டர் இருக்கணும். ஸோ இப்போ வந்து 2 ஈக்குவலன்ஸ் கிளாஸில் ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 2 டிஃப்ரெண்ட் ஈக்குவலன்ஸ் கிளாஸில், ஓகே, ஒரு பாயிண்ட் காமனாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்கு 2க்கும் 2 டிஃப்ரென்ஸ் ரேடியஸ் உள்ள சர்க்கிளில் இருக்கணும்னு அர்த்தம். அது முடியுமா, முடியாது. ஸோ இங்கே ஈக்குவலன்ஸ் கிளாஸ் எல்லாம் எப்படி வரைஞ்சோன்னா இங்கேருந்து ஆரம்பிக்கணும், ஒரு புள்ளி வைக்கணும், அடுத்து சின்ன சின்ன சர்க்கிள்ஸாக போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். இந்த மாதிரி எல்லா சர்க்கிள்ஸும், ஒவ்வொரு சர்க்கிளும் ஒரு ஈக்குவலன்ஸ் கிளாஸ் இங்கே, ஓகே, அது இருக்குது. அப்புறம் ரெண்டாவது இங்கே என்ன பார்த்தோன்னா, அந்த ஈக்குவலன்ஸ் கிளாஸ் எல்லாம் யூனியன் பண்ணால் என்ன வந்துச்சு, நமக்கு ஹோல் Z வந்துச்சு, செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ் வந்துச்சு. இங்கே இந்த சர்க்கிள்ஸ் எல்லாம் யூனியன் பண்ணால் ஹோல் R2 கிடச்சிரும். ரைட். இப்போ அடுத்தது இதில் என்ன பண்ணணும்னா, நான் ட்ரான்ஸ்வர்சல் ஒன்று எழுதணும். ஓகே, இதுக்கு ட்ரான்ஸ்வர்சல் என்ன எழுத போகிறேன், ட்ரான்ஸ்வர்சல்ங்கிறது ஒவ்வொரு ஈக்குவலன்ஸ் கிளாஸ்லேருந்தும் ஒரு எலிமெண்ட் வேணும் எனக்கு. சரியா, ஒவ்வொரு ஈக்குவலன்ஸ் கிளாஸ்லேருந்தும் ஒரு எலிமெண்ட் வேணும். அப்போ இங்கே ஈக்குவலன்ஸ் கிளாஸ்லாம் சர்க்கிள்ஸ், அப்போ ஒன்றுக்கு ஒரு ரேடியஸ், அந்த ரேடியஸ்லாம் எங்கே இருந்துருக்கு, ரேடியஸ் இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0. 0 எப்போ, இந்த சிங்கிள்டன் 0க்கு. இதை சர்க்கிளான்னு கேட்டால் எனக்கு தெரியாது, பட் இதை வந்து இந்த 0 கரஸ்பாண்ட்ஸ் டு திஸ், இந்த செட்டு. சரியா, இந்த ஈக்குவலன்ஸ் கிளாஸ். அப்போது இந்த ஈக்குவலன்ஸ் கிளாஸ்க்கு மெம்பர் வந்து 0,0 வச்சுக்கலாம். பட் மற்றதுக்கெலாம் நம்ம மெம்பர்ஸ் தேவை. அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி பண்ணலாம். ஓகே, இப்போது இந்த 0,0க்கு வந்து ட்ரான்ஸ்வர்சல் வந்து 0,0. சரியா, இது இருக்கட்டும். ஓகே, இப்போ நான் ட்ரான்ஸ்வர்சல் எழுதுறேன். திஸ் ஈக்குவல் டு திஸ் யூனியன், ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் ஒரு இது வேணும். அப்போது ரேடியஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும்போது என்ன பண்ண போகிறேன், R பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா எனக்கு எக்ஸ் கோஆர்டினேட் இருக்கணும், ஒய் கோஆர்டினேட் இருக்கணும், அதோட ஸ்கொயர் எடுத்தால் R ஸ்கொயர் வரணும். அப்போ தான் R பாசிட்டிவ் அந்த ரேடியஸ் வரும். ஸோ எக்ஸ் கோஆர்டினேட்டை ஸ்கொயர் ரூட் ஆஃப் R,
non-negative square root of r comma 0 னு போட போகிறேன். ஓகே, such that r is positive. இப்போ இதெல்லாம் என்னது? எக்ஸ் ஆக்சிஸில் இருக்க பாயிண்ட்ஸ். இப்போ இதில் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்க பாயிண்ட்ஸில் ஒவ்வொரு பாயிண்ட், இந்த பாயிண்ட் எங்கே இருக்கும்? இட் இஸ் ஏ பாயிண்ட் லையிங் ஆன் தி சர்க்கிள் பாசிங் த்ரூ திஸ் பாயிண்ட் ரேடியஸ் ரூட் ஆஃப் ஆர். ஓகே, அப்போது ரேடியஸ் ஆர்னு வச்சுக்கிட்டோன்னா தென் இட் வில் பி ஆர் கமா 0. ஓகே, ரைட், இப்படி வச்சிடலாம். ஸ்கொயர் ரூட்லாம் தேவையில்லை. ஆர் கமா 0. ஓகே, இது எந்த சர்க்கிள் இருக்கும்? ஏ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஆர் சென்டர்ட் அட் ஆரிஜின். அப்போது இந்த பாயிண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணால் எல்லா சர்க்கிள்லேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் 0,0 தனியாக ஒரு பாயிண்ட்டு. ஸோ இது வந்து இட் இஸ் ஏ ட்ரான்ஸ்வர்சல். இது மட்டும் இல்லை, இதுமாதிரி நிறைய ட்ரான்ஸ்வர்சல் எல்லாம் இதில் வந்து நீங்கள் ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கோங்க. ஒய் ஆக்சிஸ் எடுத்திங்கன்னா 0,0 யூனியன் 0,r ஆர் பாசிட்டிவ்னு எழுதலாம். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஒய் ஈக்குவல் எக்ஸ் லைன் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு ரே எடுத்துக்கோங்க. எடுத்தால் அந்த ரே வந்து எல்லா சர்க்கிள்லையும் ஒரு தடவை தான் கிராஸ் பண்ணி போகும். ஸோ எவ்ரி திங் இஸ் ஏ ட்ரான்ஸ்வர்சல். ஓகே, ரைட். இப்போது 2 எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் ஈக்குவலன்ஸ் ரிலேஷனுக்கு. அதுக்கு ஈக்குவலன்ஸ் கிளாஸஸும் எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு. மூணாவது எக்ஸாம்பிள் வந்து சப்போஸ் f is a function from x to y. ஓகே, ரைட்டா? இப்போது இதில் வந்து நான் வந்து ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் டிஃபைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போது எப்படி டிஃபைன் பண்ண போகிறேன் அப்படின்னா ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஆன் ஒய் டிஃபைன் பண்ண போகிறேன். சரியா? ஆன் எக்ஸ் தான், ஆன் எக்ஸ். பட் அது எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னு பாருங்கள். x1 related to x2, x1, x2 belongs to x. இது எப்போ ரிலேட்டட்னா if and only if f of x1 equals f of x2. அதோட இமேஜ் 2 ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த 2 பாயிண்ட்டும் ரிலேட்டட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷனானு முதல்ல பார்க்கலாம். சரியா? இதை வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக பார்க்கணும். என்ன பண்ணணும்? யூ ஸ்டார்ட் வித் x, எக்ஸ். சரியா? பிலாங் எக்ஸ் 2 பாயிண்ட்டும் எக்ஸ் இஸ் ரிலேட்டட் டு எக்ஸான்னு பார்க்க போகிறீங்க. எக்ஸ் இஸ் ரிலேட்டட் டு எக்ஸ்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸான்னு பார்க்க போகிறீங்க. தட் இஸ் ட்ரூ. ஏன்னா எஃப் இஸ் ஏ ஃபங்க்ஷன். ஸோ ரிஃப்ளெக்ஸிவ் வந்துடுச்சு. இப்போ ட்ரான்சிட்டிவ் பார்க்கணும். அப்போ என்ன பண்ண போகிறீங்க? எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய்னா ஒய் ரிலேட்டட் டு எக்ஸான்னு பார்க்கணும். எக்ஸ் ரிலேட்டட் ஒய்னானது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் எஃப் ஆஃப் ஒய். நான் ஒய் ரிலேட்டட் டு எக்ஸ்ன்னு சொல்லணும். அப்போ எஃப் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லணும். அதே தான் இங்கே எழுதியிருக்கேன். சரியா? எஃப் ஆஃப் ஒய் ஈக்குவல்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த பக்கம் இருந்து படிங்க, அவ்வளோதான். ஓகே, இங்கிட்டிருந்து படித்தா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய், அங்கிட்டிருந்து படித்தா எஃப் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ், அவ்வளோதான். ஸோ சிமெட்ரி வந்துருச்சு, இது வந்துருச்சு. இப்போ ட்ரான்சிட்டிவ் என்ன பண்ணுவோம்? எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய்ன்னு கொடுத்துருப்பாங்க அண்ட் ஒய் ரிலேட்டட் டு இசட் கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ரிலேட்டட் இசட் வருமானு பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இதுலேருந்து இதுக்கு என்ன அர்த்தம்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் எஃப் ஆஃப் ஒய், எஃப் ஆஃப் ஒய் ஈக்குவல்ஸ் எஃப் ஆஃப் இசட்னு வருது. அப்போ என்ன அர்த்தம்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இசட்னு அர்த்தம். அப்படின்னா எக்ஸ் இஸ் ரிலேட்டட் டு இசட். புரிஞ்சிச்சா? ஸோ இது ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். இந்த ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் இன்டியூஸ்டு பை திஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு இதுக்கு நம்ம ட்ரான்ஸ்வர்சல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிள் எடுத்து கண்டுபிடிச்சி பார்த்துடலாம். நம்ம எப்போவுமே ஒரு ஃபங்க்ஷன் என்ன எடுப்போம்? எக்ஸ் ஸ்கொயர் எடுப்போம். ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இதில் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் கண்டுபிடிக்கலாம். எதோட ஈக்குவலன்ஸ் கிளாஸ்லாம் கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு ஈக்குவலன்ஸ் கிளாஸ் கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட் ஈக்குவலன்ஸ் கிளாஸ் எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்க? ஜீரோக்கு ஈக்குவலன்ஸ் கிளாஸ் என்னது? ஜீரோக்கு என்ன பண்ணணும்? இப்போது செட் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் ரிலேட்டட் டு ஜீரோனா செட் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் ஹூஸ் இமேஜ் இஸ் ஈக்குவல் டு த இமேஜ் ஆஃப் ஜீரோ. இங்கே இமேஜ் ஆஃப் ஜீரோ வந்து ஜீரோ. அது மாதிரி இருக்க பாயிண்ட்ஸில் எந்த பாயிண்ட்ஸில் இமேஜ் ஜீரோவாக இருக்கும்? ஜீரோக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ இது சிங்கிள்டன் ஜீரோ. இப்போ ஈக்குவலன்ஸ் கிளாஸ் ஆஃப் 1 எடுக்க போகிறீங்க. அப்போனா எந்த பாயிண்ட்டுக்கெலாம் இமேஜ் 1 இருக்கும்? அண்டர் திஸ் மேப் எக்ஸ் ஸ்கொயர். அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 எப்போலாம் இருக்கும் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. ஓகே, அப்போது ப்ளஸ் 1 1,-1 எழுதிடும். சரியா? ரைட். இப்போது ஜென்ரலாக ஒரு எக்ஸ் எடுங்க. ஓகே, எக்ஸ் வேண்டாம், ஒரு டி எடுங்க. இங்கே வரைக்கும் ஒரு டி.
ரைட். இந்த டீயோட ஈக்குவலன்ஸ் கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் தோஸ் இப்போ ஜென்ரல் டீக்கு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ டீயோட இமேஜ் என்னது? டி ஸ்கொயர். அப்போ டி ஸ்கொயருங்கிறது இங்கே எங்கேயோ இருக்க போகுது. சரியா? இந்த டி ஸ்கொயரு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்னு போட்டோன்னா இந்த பாயிண்டில் என்னது? இந்த கிராஃபில் உள்ள இந்த பாயிண்ட்டுக்கு இமேஜ் வந்து டி ஸ்கொயர், இந்த பாயிண்ட்டுக்கு இமேஜ் டி ஸ்கொயர். அப்போ இது வந்து என்னென்னா பாசிட்டிவ் சைடு இருக்கனால டி கமா டி ஸ்கொயர்னு வரும், இது நெகட்டிவ் சைடு இருக்கனால மைனஸ் டி கமா டி ஸ்கொயர்னு வரும். சரியா? அப்போ என்ன வரும்? இந்த டி ஸ்கொயர் இமேஜ் இருக்க மாதிரி பாயிண்ட்ஸ் எத்தனை இருக்குது? 2 பாயிண்ட் தான் இருக்குது. அது வந்து மைனஸ் டீயும் ப்ளஸ் டீயும். ஸோ இது வந்து மைனஸ் டி கமா டி. ஸோ எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் ஓகே இந்த ரியல் லைனில் அதோட ஈக்குவலன்ஸ் கிளாஸில் எத்தனை பாயிண்ட் இருக்கும்? 2 பாயிண்ட் தான் இருக்கும். ஏன்னா அது இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனை போட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த ஹரிசாண்டல் லைன் போட்டு அது 2 பாயிண்ட் தான் கொடுக்கும். ஓகே ரைட். ரெண்டாவது, இப்போ நான் இதுக்கு டிரான்ஸ்வர்சல் கண்டுபிடிக்கணும். டிரான்ஸ்வர்சல் கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம்? மறுபடியும் அதே தான். ஓகே, டிரான்ஸ்வர்சல் வந்து என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு ஈக்குவலன்ஸ் கிளாஸ்லேருந்து ஒரு நம்பர் இருக்கணும். கண்டிப்பாக அதில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது இந்த பாயிண்டில், அதனால் 0 எடுத்துக்கலாம். இந்த ஒரு ஈக்குவலன்ஸ் கிளாஸில் மட்டும் தான் ஒரு எலிமெண்ட், மற்ற எல்லாத்துலையும் என்ன இருக்குது? 2 எலிமெண்ட் இருக்குது. அப்போது ஸோ சிங்கிள்டன் செட் 0. அடுத்து வர எல்லா இதுலேயுமே என்ன பண்ணலாம்? எல்லா நம்பர்ஸ்லேயும் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம், இல்லை நெகட்டிவாக எடுத்துக்கலாம். ஓகே, யூனிஃபார்ம் எடுத்தால் ஈஸி. அப்போ என்ன பண்ணலான்னா திஸ் இஸ் ஆர் பிலாங்ஸ் டு ஆர் சச் தட் ஆர் இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0. அப்படின்னா எல்லா நான் நெகட்டிவ் நம்பர்ஸும் எடுத்திங்கன்னா திஸ் ஃபார்ம்ஸ் ஏ ட்ரான்ஸ்வர்சல். ஓகேவா? இங்கேயும் யூனியன் எடுத்துன்னு வச்சுக்கோங்க வித் ரெஸ்பெக்ட் டு எவ்ரி மெம்பர். ஓகே, இட் வில் பி த ஹோல் செட். ரைட்டா? இப்போ எல்லாத்துலேயும் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. நமக்கு என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதுன்னா, ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் இருந்துச்சுன்னா அதோட ஈக்குவலன்ஸ் கிளாஸில் உள்ள ஈக்குவலன்ஸ் கிளாஸ் எல்லாம் டிஸ்டிங்க்டாக இருக்குது. ஓகே, காமனாக 2 எலிமெண்ட் இருக்கவே முடியல. சரியா? அதாவது 2 டிஃப்ரெண்ட் ஈக்குவலன்ஸ் கிளாஸ்க்கு நடுவில் காமனாக ஒரு எலிமெண்ட் இருக்க முடியல. ஈக்குவலன்ஸ் கிளாஸ் எல்லாத்தையும் யூனியன் பண்ணால் அந்த ஹோல் செட் வந்துடுது. சரியா? இதெல்லாம் நம்ம இன்றைக்கி அப்சர்வ் பண்ண விஷயங்கள் இந்த 3 எக்ஸாம்பிள்லையும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த எக்ஸாம்பிள் அப்சர்வ் பண்ண விஷயத்தை ஜென்ரல் ஈக்குவலன்ஸ் கிளாஸுக்கு ஒரு ஜென்ரல் ப்ராப்பர்ட்டியை அடுத்த கிளாஸில் ப்ரூவ் பண்ணுவோம். ஓகே, எப்படி ப்ரூவ் பண்ணுறதுங்கிறத நீங்களும் யோசிச்சு பாருங்கள். முதல்ல அந்த ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி என்னங்கிறத ரீகலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் அதை தெளிவாக நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். ஓகே, நன்றி, வணக்கம்.